காலை வணக்கம். உலகத்திலேயே மிக அழகான கவனத்தை ஈர்க்கக்கூடிய பறவை மயில். அதனுடைய அந்த வாலில் இருக்கிற அந்த தோகையினுடைய அழகு மனிதர்களை கவர்கிறது. ஆதி காலத்தில் ரோமானியர்களும் கிரேக்கர்களும் இந்த மயிலை புனிதமான ஒரு பறவையாக கருதினார்கள். இங்கே தமிழ்நாட்டில் மயில் மிகவும் புனிதமானது. ஏன்னா அது முருகக் கடவுளுடைய வாகனம். அதனுடைய அழகான வசீகரமான அந்த இறகுகளை பெண்கள் தன் பெண்ணினத்தை கவருவதற்காக அது உபயோகப்படுத்திட்டு இருந்தது. பல வகையான நிறங்களை கொண்டது. அதுக்கு ஒரு தோகை, அது அதனுடைய வாலுடைய எக்ஸ்டென்ஷன் வளர்ச்சி கொண்டது தான் தோகை. மயில் 7 அடி அகலம். அது அதுலேயே 3 அடி தோகை. என்ன அதுக்கு அந்த தோகையினுடைய நிறங்கள் ப்ளூ, பச்சை, தங்க கலர்கள். அதுக்கு இடையில கண்கள் இருக்கும். அதனால் அது தன்னுடைய உடம்பில் இருக்கிற சில இதை வச்சு, இந்த குயில்ஸை வச்சு அது தன்னுடைய தோகையை விரித்து ஆடுது. பெண் மயில்கள் சின்னதாக இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும், குரல் கம்மியாக இருக்கும். இந்த மயில்களுடைய ரெக்கைகள் அதனுடைய அழகுக்காக வேண்டி பேணி காக்கப்படுகிறது. காலை வணக்கம்.